இப்ப நம்ம தம்பி விஜய் தொடர்ந்தார். அவர் என்னன்னா சனி ஞாயிறு மட்டும் மக்களை சந்திக்கிறார், ஒரு மாவட்ட சந்திக்கிறார். நம்ம புதுச்சேரியில என்ன ஒவ்வொரு தொகுதியா போறார். இப்ப மதுரையில 4 தொகுதி ஒரே இடத்துல நடந்தா மற்றொரு சித்திரத்திலாக காட்சி அளித்தது இருக்குமா இல்லையா? என்ன சக்தி, எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய அதாவது ஆர்வத்தோடு கலந்து கொள்வது வேற, ஆர்வத்தோடு கலந்து கொண்டாங்க. அதாவது கூட்டம் எல்லாத்துக்கும் கொடுங்க, கூட்டம் கூடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆர்வத்தோடு உணர்ச்சி பலமாக கலந்து பாருங்க, அதுதான் அதனுடைய அளவு. இதெல்லாம் பத்திரிகைக்காரங்களுக்கும் தெரியும், ஊடகக்காரங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த தமிழக வெற்றி கழகமா அவன் நடக்கிற கூட்டத்தில் என்ன நடக்குது? காற்றாற்று வெள்ளம் போல அவருடைய ரசிகர்கள் தான் வராங்க. இன்னும் உறுப்பினர் அவங்க திமுக அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினராக அவங்க கட்டுக்கோப்போடு இல்ல. நீ பார்த்துக்கணும் அவங்களுக்கு. இப்ப நம்மளும் புரட்சி தலைவர் கட்சியில இருந்து திமுக நீக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி. இதெல்லாம் எழுச்சி தமிழ்நாடே கொண்டுரைத்தது. தமிழ்நாடே புரட்சி தலைவரை நீக்கிய கண்டாளம் கருணாநிதி அப்படின்னு பான்போஸ் அடிச்சாங்க. ஒரு மந்திரி பெயர் வெளியே வர முடியல, கோட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியால, கோட்டைக்கே போகல. ஒரு வாரம் நடந்தது. எங்கு பார்த்தாலும் ட்ரெயின்கள் நிறுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. மக்கள் தன்னார்வமாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எழுச்சியை நாம பார்க்க முடியல, பார்க்கல. அவருடைய ரசிகர்கள் வர்றாங்க, அதுலாம் மாற்றம் இல்லை. பெருத்த ரசிகர்கள் வர்றாங்க, கூட்டம் கூடுறாங்க. இதை வைத்து நான் ஆளுங்கட்சியை நான் முதலமைச்சர் ஆகிறேன் தனித்து நின்று நான் வந்துவேன் சொன்னா அதெல்லாம் முடியுமா? நம்ம தலைவரே எப்படி எடுத்துக்கங்க, அவர் ஒரு அறிவாளிங்க. தலைவர் மாதிரி ஒருத்தர் பிறக்கவே இல்லை, பிறக்க போகவும் இல்லை. இந்தியா மாதிரி தனக்கு என்னதான் தன்னுடைய தொண்டர்கள் மக்கள் படம் இருந்தாலும் அன்றைக்கு முதலாக 27 சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் காரங்களை சேர்த்துக்கிட்டாரு. எந்தெந்த கட்சி வருகிறதோ அந்த கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது உங்களுக்கு தெரியும், தெரியுமா? பாதி பேருக்கு தெரியும். அவரே அனுபவமானவர்கள் களத்துல பணியாற்றி எத்தனை திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காக நம்ம அப்பதான் நான் சின்ன பையனாங்க கல்லூரி அப்பதான் படிக்க நுழைந்திருக்கோம். 11th தான் படிச்சு அப்புறமே கட்சி போன பிறகு பாத்தீங்கன்னா நான் அப்புறமேல் தான் வர்றேன். நான் எங்களுக்கு வால்போஸ் கொடி தான் ஓட்டுவோம். அப்புறம் தோடுற கொடி, பேப்பர் கொடி தான் ஓட்டுவோம். அதை நாங்க சின்ன பையன் போய் ஒட்டி விடுவோம். அண்ணா அவர்கள் சாதுரியமாக அண்ணா என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு கட்சியும் இணைத்தார். முரண்பாடு உள்ள கட்சிகள், சுதந்திர கட்சி அதே மாதிரி அண்ணா 67 பாத்தீங்கன்னா தலைவர் 77 என்ன செஞ்சோம், அதே 67 அண்ணா இந்த காங்கிரஸ் அழிக்கணும், காங்கிரஸ் கட்சியை ஆட்சியை விட்டு விரட்டணுன்றதுக்காக புரட்சி தலைவர் மாறி புரட்சி தலைவர் அண்ணா பேரைங்க பிறந்த அண்ணா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் சுதந்திர கட்சி 2 கம்யூனிஸ்டும் இன்னைக்கு 2 கம்யூனிஸ்ட் ஒன்னா இருக்காங்க. அன்னைக்கு இடது வலது பிடிக்காது. இடது ஒரு கோஷ்டியில ஒரு கட்சியில இருந்தா நான் வலது பண்ணணும். ஆனா எல்லாரும் ஒன்னானாங்க. மாவோசி அப்புறம் சீபா ஆயிக்கனார் எல்லாரையும் ஒன்றை இணைத்தார் அண்ணா. நாம அன்னைக்கு கூட பத்திரிகை நான் படிச்சே பார்த்தேன். அதுல ஒட்டு போட்ட பேசி ஒட்டு போட்டதான். ஒரு வேலைக்கு போனா சுக்குநூறாயிரம் அன்னைக்கு பிறந்த காமராஜர் பேசியிருக்கார், கேள்வி பேசியிருக்கார். ஆனா அப்படி 67 காங்கிரஸை ஒழித்த அண்ணாவை போல திமுகவை ஒழித்து கட்டியது எம்ஜிஆருடைய சாதனைய சாணக்கியத்தனம். அந்த சாணக்கியத்தனம் விஜய்கிட்ட இருக்கா? அது உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்லல. அவர் ஓட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சாணக்கியத்தனமான முடிவு எடுக்கணும். இத்தனை ரசிகர் கூட்டத்தெல்லாம் பார்த்து சிரஞ்சீவிக்கு கூடாத ரசிகர் கூட்டமா, நம்ம சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமா, பாக்கியராஜனுக்கு கூடாத கூட்டமா, டி ராஜேந்திரனுக்கு கூடாத கூட்டமா,